नमो नमः प्रेमिकपादुकाभ्यां गोपिका जीवनस्मरणं गोविंदा जय बोल सद्गुरु महाराज की जय. பிரஹ்லாதனுடைய பக்தியை சொன்னார் 7வது ஸ்கந்தத்தில். பிரஹ்லாதனை போல் பக்தி வரத்துக்கு என்ன பண்ணணும்னா, அவரவர்களுக்கு சொன்ன தர்மங்களை பண்ணினாலே தர்மஸ்வனுஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசுயா நோத்பாதயேத் யதிரதிம் ஸ்ரம ஏவஹி கேவலம். அவன் தர்மத்தை ஒழுங்காக பண்ணினான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அவனுக்கு பகவான் இடத்துல பக்தி வந்திருக்கணும். பக்தி வந்துடுத்துனா தர்மம் கரெக்டாக பண்ணியிருக்கான்னு அர்த்தம். எனக்கு பக்தியெலாம் ஒன்றும் கிடையாது சார், அவரவர் கர்மா தான் முக்கியம்னு கர்மா மாத்திரம் ஸ்வதர்மத்தை மாத்திரம் பண்ணின்னு இருந்தான்னா அவனுக்கு இன்னும் சரியாக தர்மம் பண்ணலை, 100க்கு 100 மார்க்கு வாங்கலைன்னு அர்த்தம். அதனால் தர்மத்தை அவரவர்களுக்கு சொன்ன தர்மத்தை பண்ணணும் என்பதனால 5 அத்தியாயத்தில் வர்ணாசிரம தர்மங்களை சொல்கிறார். இந்த நரசிம்மர் கிருஷ்ணன் தான் நரசிம்மராக வந்தார் சொல்லிட்டு அந்த கிருஷ்ணனே ஒரு தடவை சிவனுக்கு ஹெல்ப் பண்ணினான் அப்படின்னார். எப்போ ஹெல்ப் பண்ணினான்னு கேட்குறான் பரீட்சித்து. முன்னாடி 3 அசுரர்கள் இருந்தார்கள், மகராட்சன், தாரகாட்சன், வித்யுன்மாலின்னு. அவ 3 பேரும் என்ன பண்ணினா, மாயினாம் பரமாச்சாரியம் மயம் சரணமாயுஹு. மயன்னு ஒரு அசுரன்ட்ட போய் 3 விமானத்தை தயார் பண்ணிட்டார்கள். தங்கம், வெள்ளி, இரும்பு, ரௌப்யாயச ஹிரண்மயின்னு பின்னாடி சொல்கிறார். இப்படி 3 விமானத்தை தயார் பண்ணிட்டு அந்த விமானம் 3ம் எப்போ ஒன்று சேருமோ அப்போ தான் எங்களை வதம் பண்ண முடியலாம்னு வரணையும் வாங்கிட்டு தேவர்களை கஷ்டப்படுத்துகிறார்கள். இப்போ தேவர்கள்லாம் பரமேஸ்வரன்ட்ட போய் இந்த திரிபுர சம்ஹாரன்னு பேர், அந்த 3 புறத்தையும் எரிக்கணும் என்று சொல்ல, அதுக்கு மகாதேவன் சொன்னார், எனக்கு நீங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும்னார். உடனே ரத்னசானுசராசனம் ரஜதாத்ரிசிருங்கநிகேதனம் சிஞ்சினீகிருத பன்னகேஸ்வரமச்சுதானலசாயகம் க்ஷிப்ரதக்த புரத்ரயம் த்ரிதிவாலயைரபிவந்திதம் சந்திரசேகரமாஸ்ரயே மம கிம் கரிஷ்யதி வை யமஹ. ரத்னசானுசராசனம். பூமியே தேராக வந்துதான். தேர் பூமியாக வந்தால் அப்புறம் குதிரை வேணுமே. குதிரைக்கு 4 வேதங்கள் குதிரைகளாக வந்தது. தேர் மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. தேருக்கு இது முக்கியம், சக்கரம். சூரியனும் சந்திரனும் சக்கரமாக வந்தார்கள். தேர் ஓட்டுறதுக்கு யாருன்னா, பிரம்மா சொன்னால் நான் நன்னா பிரம்மா பாவதி சாரதிஹி அப்படின்னு. பிரம்மா நல்ல சாரதியான். அந்த பிரம்மா என்ன பண்ணினார், எங்கள் அப்பாவே நல்லா தேரோட்டுவார். பிரம்மாவோட அப்பா யார்? பெருமாள். பெருமாள் கிருஷ்ணனா பார்த்த சாரதியாக இருந்திருக்கார். அதனால் எனக்கும் அந்த தேர் நன்னா ஓட்ட தெரியும்னு பிரம்மாவே சாரதியாக வந்தார். வில்லு வேணும். ரத்னசானுசராசனம். மேருமலையே வில்லாக வந்தது. வில்லுக்கு 4 கயிறுன்னு ஒன்று கட்டுவாளே, அது வாசுகி என்கிற பாம்பே 4 கயிறாக வந்தது. அப்புறம் பானம், அந்த பானமாக பெருமாளே வந்தாராம். அந்த பானம், அதனால் இன்றைக்கும் பன்ருட்டி பக்கத்தில் ஒரு திவ்ய தேசம் இருக்குது. அந்த பெருமாளுக்கு சரணாராயண பெருமாள். இந்த வீரட்டானம்னு சிவனுடைய 8 க்ஷேத்திரங்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். பகவானுடைய சிவனுடைய லீலைகளை சொல்லக்கூடிய கஜசம்ஹார மூர்த்தி என்கிறவர் வழுவூர்னு ஒரு இடம் இருக்குது, கோமல் பக்கத்தில்.
அங்கே கஜசம்ஹார மூர்த்தியாக கிருத்திவாசனாக இருக்கார். ரொம்ப அற்புதமான நடனம் பண்ணக்கூடிய ரூபத்தில் இருக்கார். சிதம்பர நடராஜா மாதிரி கூட நின்றுடலாம், இவரை மாதிரி நிற்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே அங்கே கஜசம்ஹார மூர்த்தி. இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு லீலை பண்ணின சொல்லும்போது இந்த பன்ருட்டி பக்கத்தில் இருக்கிற இடம்தான் திரிபுர சம்ஹார மூர்த்தி. அங்கே பெருமாள் சரணாராயண பெருமாள்னு வரார். ஏன்னா பானம் தானே அடிக்கணும், பெருமாளே பானமாக வந்தார். அந்த பானத்தினுடைய நுனியாக அச்சுத அனல சாயகம், அக்னி பகவானே அந்த பானத்தினுடைய நுனியாக வந்தார். பரமேஸ்வரன் திரிபுரத்தில் இருக்கக்கூடிய அசுரார்களை வதம் பண்ணுறார். யாரெல்லாம் அடித்து வதம் பண்ணுறாரோ எல்லாம் திருப்பி எழுந்துன்னு வரார். என்னடா செத்து போனவெல்லாம் திருப்பி வந்துட்டு இருக்கானே என்னடான்னு பார்த்தா, இந்த அசுரகுரு சுக்ராச்சாரியர் ஒரு குளம் வச்சுருக்கார். மூலிகையெல்லாம் போட்டு ஒரு குளம், செத்து போனவெல்லாம் அதில் முக்கினா எல்லாம் எழுந்துன்னு வந்துடுவான். இது மாதிரி இப்போ குளம் இல்லை, இருந்தால் எல்லாம் திருப்பி வந்துடுவா. இப்போ வேண்டிய வேலை மாத்திரம் வச்சுட்டு மாமனார் மாமியார் தவிர பாக்கி எல்லாரையும் முக்கிய எடுத்துன்னு வந்துடுவா. இப்படி இப்போ என்னவா அது மாதிரி ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்தில் முக்கிய எல்லாரையும் எழுந்துன்னு வந்துடுறா. விமனா விமனாகா அப்படிங்கிறார். பரமேஸ்வரனுக்கே ரொம்ப என்னடாது யுத்தம் பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேன்னு ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். அப்போ பகவான் ஒரு ஐடியா பண்ணினார். நம்ம சுவாமிக்கு பல ரூபம் எடுத்துக்க முடியும். வத்ச ஆசீத் ததா பிரம்மா ஸ்வயம் விஷ்ணுரயம் ஹி கௌஹு பிரவிஷ்ய திரிபுரம் காலே ரசகூபாமிருதம் பபௌ. உடனே பிரம்மாட்ட சொன்னார், நீங்கள் ஒரு கண்ணுக்குட்டியாக மாறுங்கோன்னு. பிரம்மா ஒரு கண்ணுக்குட்டியாக ஆனார், பெருமாள் ஒரு மாடாக ஆனார். பசுவும் கண்ணுக்குட்டியுமா அந்த குளத்துக்கிட்ட போகிறா. குளத்துக்கு காவல்கார அசுரால்லாம் இருக்கா. அவள் பார்த்தா ஏதோ பசு மாடு கண்ணுக்குட்டி வருது, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போட்டும் அப்படி. அந்த காலத்தில் பரவாயில்லன்னு கொடுப்பா. அசுரால் கூட தண்ணி குடிக்க விட்டா. இப்போ பசு மாட்டுக்கு யாரும் தண்ணி கொடுக்குறதே இல்லை. இப்போ யாரும் பசு மாடை கவனிச்சுட்டா போகிறோம். இந்த அசுரால்லாம் அசுரா கவி பசியந்தா நன்யஷேதன் விமோகிதாக. இந்த பசுமாடு ரொம்ப ஒரு மாய மாடாக இருக்குது. அதனால் அதனுடைய அழகில் மயங்கி தேவர் அசுராலாம் பார்த்துட்டு இருக்கிறார்கள். அந்த பசு என்ன பண்ணுறது, கொஞ்சம் குடிக்கிற வாய் வச்சு ஜுருன்னு மொத்த குளத்து ஜலத்தையும் குடிச்சு விடுச்சு. ஆஹா, குளத்தந்தையும் முழுக்க குடிச்சிருத்தே பிடிதான்னு பார்த்தா டக்குன்னு பசுவும் கண்ணுக்குட்டியும் மறைஞ்சிடுச்சு. உடனே சுக்கராச்சாரியர்கிட்ட எல்லாம் சொன்னால், நாங்கள் என்ன பண்ணுறது பார்த்துட்டே இருந்தோம், எங்களால் ஒன்றும் தடுக்க முடியல, ஏதோ தடுக்க தோணலை. உடனே சுக்கராச்சாரியர் கவலைப்படலையாம். ஸ்வயம் விஷோகோகார்த்தான் ஸ்மரன் தெய்வகதிஞ்சதாம். நம்ம கையில் எதுவும் இல்லைப்பா, எது நடக்கணுமோ அது நடக்கும் அப்படின்னா அவர் கவலைப்படலையாம் சுக்கராச்சாரியர். ஏன்னா அவருக்கு காவியர்னே பேர், அவர் ஞானம் உள்ளவர். ஆனால் அசுரால் ரொம்ப வருத்தப்பட்டா. ஏன்னா நான் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணியிருப்பேன், நான் இருந்தால் இதை சரி பண்ணியிருப்பேன்னு சில பேர் சொல்லுவாள். எது நடக்கணுமோ அது நடக்க தான் நடக்கும். கேரளாவில் ஒரு பெரிய ஜோசியர், பிரசித்தமான ஜோசியர், அவர்கிட்ட போய் ஜாதகம் காமிச்சா, 2 பையன் பொண்ணோட ஜாதகம் சேருமான்னு. அவர் சொன்னால் நல்லா 2 ஜாதகம் நன்னா சேரும், பரவாயில்ல பண்ணுங்கன்னார். கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாதம் ஒழுங்காக இருந்தால் திருப்பி சண்டை வந்துடுத்து 2 பேருக்கும். திருப்பி அந்த ஜோசியர்கிட்ட போய், நீங்கள் சேரும்னு சொன்னீங்களே, இது திருப்பி 2 சண்டை போட்டுருக்காளேன்னு. அவர் பார்த்தார் இந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு. எந்த முட்டா பையா சொன்னால் அந்த 2 ஜாதகம் சேரும்னு? நீங்கள் தான் சொன்னேன், நீங்கள் சொல்லி தான் நாங்கள் கல்யாணம் டேட்டு சொன்ன பிறகு ஆஹா, அப்போ தான் நினச்சிருந்தார், இவா 2 பேரும் சேர்ந்து சண்டை போடணும், அவளுக்கு ஒரு யோகம் இருந்ததுன்னா ஜோசியர் கண்ணையே மறைச்சிரும். அதனால் ஜோசியரை மாத்திரம் நம்ப முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த இது நடக்கும்போது என்னாச்சு, கடைசியில் அவர் சொன்னார், ஆமாம் அன்றைக்கி என்னென்னு தெரியல, நானே தெரியாமல் சொல்லிட்டேன், அது ஒரு தனியாக ஒரு பரிகாரம், ஐக்கமத்திய சூக்தம் இதெல்லாம் சொல்லுங்கன்னு. சுந்தரகாண்டம் 35வது சர்க்கம் 36வது சர்க்கம் அங்குலியக பிரதானம் படிங்கோ, தம்பதிகள் ஒன்றா இருப்பான்னு சொல்லி ஒரு பரிகாரம் பண்ணி சரி பண்ணி விட்டான். அப்போ என்னடனா, இது நான் இருந்தால் பண்ணிவிடுவேன், நான் இருந்தால் சரி பண்ணிவிடுவேன்னு சொன்னாமல் கூட எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும் என்கிறத சுக்கராச்சாரியர் புரிஞ்சின்றார். ஏன்னா அவரே ஒரு கிரகம் தானே, சுக்கரரே ஒரு கிரகம்தான். அதனால் அவருக்கு அப்புறம் புரிஞ்சுது. இப்படி திரிபுர சம்ஹாரத்தில் கிருஷ்ணன் ஒரு மாடு மேய்க்கிறவனாக மாத்திரம் இல்லை, மாடாகவே போய் ஹெல்ப் பண்ணினான்னு ஒரு கதையை சொல்கிறார்.
ஏவம் விதான்யஸ்ய ஹரேஸ்வமாயையா, இப்படி பல லீலைகள் பண்ணினார். இது சரிக்கும் இந்த கதையை சொன்னால் இது வந்து ரொம்ப தத்துவமான கதையாக இருக்குது. ஏன்னா அங்கே சொல்லும்போது ரத்தம் சூதம் துவஜன் வாகான் தனுர் வர்ம ஷராதியது தர்ம ஞான விரக்தி ரித்தி தபோ வித்யா கிரியாதிபிகி, அந்த தேர்கிறது எல்லாமே ஒரு தத்துவமாக இங்கே சொல்கிறா. ஏன்னா தேர் முதல்ல சரியில்லை, பூமி தான் தேராகுதுன்னா தேர் நேரானா ஓடணும். தேர் இப்படி ஒரு இடத்துல டுருன்னு சுற்றிகிட்டே இருக்கிற தேர். சக்கரம் அதை விட மோசமாக இருக்குது. சூரியன் வந்தால் சந்திரன் வரமாட்டார், சந்திரன் வந்தால் சொல்லிடுவார். ஒரு சக்கரம் அந்த பக்கம் போகிறது, ஒரு சக்கரம் இந்த பக்கம் போகிறது. குதிரை என்னடான்னா, குதிரை வந்து வேதம் குதிரைன்னு சொல்லியிருக்கு. குதிரை முன்னாடி தானே போகணும், இந்த வேதம் வந்து பகவானுக்கு பின்னாடி தான் போகும். அப்போ குதிரை என்ன பண்ணுறது, முன்னாடி போக திரும்பி திரும்பி பார்த்துட்டுருக்கு. குதிரையும் சரியில்லை. ஓட்டரை பிரம்மா யாடனா பிதாமகர்னு தாத்தாக்கு அடங்குமா குதிரை, சின்ன பசங்களுக்கே அடங்க மாட்டேங்கிறது. இப்படி எதுவுமே கடைசியில் அவர் என்ன பண்ணினார்னா, திரிபுரம்ங்கிறது இந்த ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி என்பது தான் அதனுடைய தத்துவம். அதில் துரிய நிலையில் இருந்து தன்னுடைய புன்னகையினால் இதை ஜெயிச்சார் என்கிறது திரிபுர சமூகத்தினுடைய பெரிய விஷயம், பெரிய தத்துவத்தை இங்கே சொல்கிறார். அதன் பிறகு வர்ணாசிரம தர்மங்களை சொல்லி அதை ஒரு நாளைக்கு பிரஹ்லாதன் தத்தாத்திரேயரை போய் காவேரி தீரத்தில் குடகுமலையில் போய் பார்க்குறார். பார்த்த உடனேயே அவரை பார்த்து, நீங்கள் நல்லா குண்டாக இருக்கேலே, நல்லா சாப்பிட்டா தான், நன்னா சாப்பிட்றவன் தான் உடம்பு நன்னா குண்டாக இருக்கும். நன்னா சாப்பிடணுன்னா வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும். நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதும் இல்லை, சாப்பிட்ட மாதிரியும் தெரியல. நதே சயானஸ்ய நிருத்யமஸ்ய கதன்னுகார்த்தோ யத ஏவ போகः அபோகினோயம் தவ விப்ரதேகः பீவாயதஸ்தத்வதனः க்ஷமம் சேத். அழகான கேள்வி. நீங்கள் வந்து வேலைக்கும் போகிறதும் இல்லை, சம்பாதிக்கிறதும் இல்லை, சாப்பிட்றதும் இல்லை, எப்படி குண்டாக இருக்கேள், தெம்பாக இருக்கேள்? ஏன்னா வேலைக்கு போய் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்டவனுக்கு உடம்பு தெம்பாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் எப்படி குண்டாக இருக்கேள்? குண்டாக இருக்கேல்ல என்ன, எப்படி குண்டாக சந்தோஷமாக இருக்கேள்னு அர்த்தம். குண்டான உடம்பு குண்டாக மாத்திரம் இருந்தால் போகாது, மனசும் சந்தோஷமாக இருக்கணும். எப்படி இருக்கேள்னு கேட்குறார். உடனே அவர் சொன்னார், எனக்கு 2 குரு இருக்கா அப்படிங்கிறார். இது வந்து தத்தாத்திரேயர், இதே தத்தாத்திரேயர் யது மகாராஜாவுக்கு 24 குருவை சொல்கிறார். இங்கே 2 தான் சொல்கிறார். மதுகார மகாசர்பௌ லோகேஸ்மின்னோ குருத்தமௌ, தேனியும் பாம்பும் எனக்கு குருங்கிறார். ஏன்னா அந்த தேனி வந்து சேர்த்து வச்சுக்கிறது இல்லை. புதுசு கிடச்சிருத்துன்னா லப்தே நவே நவே அண்ணாத்தியே புராணந்து வரித்தி செய்துன்னு பழசை விட்டுடணும். புதுசு கிடத்தா அதுதான் சாப்பிட்ணும். இப்போ எல்லாம் என்னன்னா பழசை ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி பழசே சாப்பிட்டுன்னு இருக்கா. அதுவும் அமெரிக்காக்காரருக்கு டெய்லி பழசு தான், புதுசே கிடையாது. ஃப்ரிட்ஜு எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு பழசு நிறைய சாப்பிடுவோம். ஃப்ரிட்ஜு ரொம்ப சின்னதாக இருந்தால் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் ஆனால் அவளுக்கு டைம் இருக்காது. ஒரு வாரத்துக்கு சமையல் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அதுக்குன்னு ஒரு சாமான் இருக்குது, அதில் சுற்றினா அது ஒரு ரவுண்ட் அடிக்கும். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு அந்த அது சூடாக திருப்பி கொடுத்துரும். இப்படியே சாப்பிட்டுன்னு இருப்பா. அப்படி இல்லாமல் பழசை விட்டுடணும், எது கிடச்சதோ அதை சாப்பிடணும். அதுமாரி மகாசர்ப்பம், இந்த மகாசர்ப்பங்கிறது மலைப்பாம்பு. அது கொஞ்சம் கிடைச்சாலும் ஒரு சின்ன முயல் அணில் வந்தால் கூட அதையும் ஆகாரமாக எடுத்துன்னு சந்தோஷமாக இருக்கும். பெரிய யானை காட்டெருமை வந்தால் கூட அதையும் பிடிச்சி அதையும் சாப்பிட்டுடும். எது பெரிய ஆகாரம் கிடைச்சாலும் சின்னது கிடைச்சாலும் சந்தோஷப்படுறதும் இல்லை, வருத்தப்படுறதும் இல்லை. கிடைச்சதில் அப்படியே திருப்தி ஆகின்னு. அதுதான் அது எனக்கு குரு. ஒரு டயத்தில் என்ன வாங்கோ சுவாமிகளேன்னு கூப்பிட்டு ஒரு பெரிய ஏசி ரூமை கொடுத்து நல்லா தாட்டு இலையை போட்டு பாதாங்கீர் போட்டு நல்ல சாப்பாடெலாம் கிடைக்கும். ஒரு இடத்துல ஒன்றுமே கிடைக்காது. அப்போ என்னென்னா எது இருக்கிறத கோவில் பிரசாதம் இருந்தால் தான் சாதம் வந்து கொடுப்பா, அதில் கொஞ்சம் மோரை விட்டு சாப்பிடுவேன். இப்படி தான் இருக்கேங்கிறது யார் தத்தாத்திரேயர் சொல்கிறார். நானும் அப்படி தான் இருக்கேன். அதனால் ஒரு இடத்துல அப்படி இருக்கும்,
ஒரு இடத்துல பெரிய வேலை கொண்டாடுவா, சில பேர் திட்டுவா. இது எல்லாத்தையும் நாகம் நிந்தே நச்சஸ்தோமி ஸ்வபாவ. உலகம் இப்படி தான் இருக்கும். ஸ்தோத்திரம் பண்ணும், திட்டும், கொண்டாடுவா, கவனிப்பா. சில இடத்துல பெட்டில் ஏசி ரூமில் படுத்துப்பேன், ஒரு வெறும் கட்டாந்தரையில் படுத்துப்பேன். ரெண்டையும் சமமாக பார்த்துன்னு நான் திருப்தியாக இருக்கேன்னு தத்தாத்திரேயர் பிரகலாதனுக்கு பண்ணக்கூடிய உபதேசம். அதன் பிறகு கிரகஸ்தாசிரம தர்மங்களை சொல்கிறார். அதில் ஒன்று எப்படி ஜெயிக்கணும். அசங்கல்பா ஜெயேத் காமம். நம்ம ஒன்றா பிளான் பண்ணிருக்கிறதுனால தான் அதை அடையணும்னு வருது. முதல்ல இது இப்படி இருக்கணும் நம்ம. இது வயசான வாழ்க்கை உள்ளது. சின்ன பசங்களுக்கு அவள் ஒரு எய்ம் வச்சுருந்து உழைக்கணும். ரொம்ப ஓரளவு வயசான பிறகு காமத்தை எப்படி ஜெயிக்கணும்னா பிளான் பண்ணி அது வேணும் ரொம்ப லட்சியத்தை வச்சுக்காத, இருக்கிறத பூர்வம் வச்சுக்கோ. அசங்கல்பா ஜெயேத் காமம். அந்த காமத்தை எப்படி ஜெயிக்கிறதுனா காமம் குரோத விவர்ஜனாத், அர்த்த அனர்த்தேட்சையா லோபம் பயம் தத்வாவம் அரிசனாத். பெரிய லிஸ்ட்டாக இங்கே சொல்கிறார். கோபத்தை எப்படி ஜெயிக்கணும்னா காம விவர்ஜனாது. ஒன்று ஆசைப்பட்டு அது கிடைக்கலன்னா கோபம் வரும். நீ ஆசைப்படுறதை நிறுத்திடுவோம், கோபம் தானாகவே குறைஞ்சிடும். எனக்கு இப்படி தான் வேணும், இப்படி தான், ஏன் இப்படி கொண்டு வச்சேன், நீ எது கிடைச்சதோ அப்படியே குடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வச்சுக்கோ. அது கரெக்டு கூட சண்டை விடாது. எப்படி போட்டையோ எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்க கற்றுக்கோங்கிற. குரோதம் காம விவர்ஜனாது. அர்த்த அனர்த்தேட்சிய. அர்த்தத்தினால அனர்த்தம்தான் ஜாஸ்தி வருதுன்னு நினச்சிட்டேன்னா இந்த அர்த்தத்தில் உள்ள ஆசை குறைஞ்சிடும். பயம் தத்வாவம் அரிசனாது. பயம்ங்கிறது என்னடானா அது ஒரிஜினல் என்னன்னு கவனிச்சுட்டோன்னா பயமே கிடையாது. எல்லாமே பரபிரம்மஸ்வரூபம் அல்லது எதையுமே இது மாதிரி சரீரக்கூறுங்கிறாளே இதெல்லாம் என்னென்னு தனித்தனியாக கவனிச்சிட்டோம்னா இது அதில் பயம் ஏற்படாது. பயம் தத்தாவம் அரசனாது. இல்லை எல்லாம் ஆத்மஸ்வரூபம்னு யார் பார்க்குறானோ அவனுக்கு பயம் கிடையாது. இப்படி வரிசையாக சொல்லிட்டே வரான். கடைசியில் என்ன சொன்னார், தூக்கம் வந்ததே இருக்கே அதை எப்படி ஜெயிக்கிறதுன்னா நித்ராம் சத்வ நிஷேவையா. சாத்விகமான ஆகாரத்தை சாப்பிட்டு இருந்தாலே தூக்கம் வராது. இப்படிலாம் சொல்லி இது பல விஷயத்தை சொல்லிட்டு கடைசியில் சொன்னார், இது எல்லாம் ஏதத் சர்வம் குரவு பக்தியா. குருட்ட பக்தியாக இருந்தாலே எல்லாத்தையும் ஈஸியாக ஜெயிச்சுடலாம். அந்த குருவை சாதாரண மனுஷன்னு யார் நினைக்கிறானோ அவன் படித்தது முழுக்க வேஸ்ட். அந்த குருவே தெய்வமாக இருக்கணும் என்று சொல்லி நாரதர் தன் பூர்வ ஜென்ம கதையை சொல்கிறார். அவர் ஒரு கந்தர்வனாக இருந்தாராம். அகம் புராபவம் கஷ்டித் கந்தர்வ உபபர்கணகா நாம்னாதீதே மகாகல்பே கந்தர்வானாம் சுசம்மதகா. நாரதர் நன்னா பாட்டு பாடுவாராம். कृष्ण भजो मुरली गोविंद भजो कृष्ण भजो राधे गोविंद भजो राधे गोपाल भजो कृष्ण भजो मुरली गोविंद भजो कृष्ण गिरिधारी श्याम भजो राधे गोविंद भजो मधुवन संचारी श्याम गोपाल भजो मधुवन संचारी श्याम गोपाल भजो कृष्ण भजो मुरली गोविंद भजो राधे गोविंद भजो राधे गोपाल भजो कृष्ण भजो मुरली गोविंद भजो मुरली गोविंद भजो राधे गोविंद भजो राधे गोपाल भजो राधे गोपाल भजो राधे गोविंद भजो राधे गोपाल भजो राधे गोपाल भजो. நாரதர் நன்னா பாடுவார். இந்த ரிஷிகள்லாம் யாகசாலைக்கு அவரை பாடத்தில் கூப்பிட்டான். யாகத்துக்கு நடுவில் பாடணுன்னு ஒரு நியமம் இருக்குது யாகசாலையில்.
யாகசாலையில் தான் பிரவச்சனமும் நடந்திருக்கு, எல்லாமே யாகசாலையில் தான் நடந்திருக்கு. அப்போ பாடுறதுக்கு கூப்பிடும்பொழுது இவரை பண்ணினார், அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. யாகசாலையில் பகவன் நாமத்தை பாடணும். இவர் என்ன பண்ணினார், ஸ்திரீபி பரிவிருத்தோகதா. இந்த சாதாரண இந்த மேடை கச்சேரி பண்ணுறதுக்கெலாம் எப்படி போவாரோ அது மாதிரி ஸ்திரீகளெல்லாம் அழைச்சிருந்து என்ன பண்ணினார், அங்கே போய் லௌகிகமான பாட்டை பாடினார். உடனே ரிஷிகளுக்கு கோபம் வந்துடுச்சு. நீ சாதாரண ஒரு ஜென்மாவாக போகணும், ஜென்மத்தில் பிறக்கணும்னு சாபம் கொடுத்துட்டார்கள். அதனால் ஒரு வேலைக்காரி பையனாக பிறந்தார். ஆனால் அந்த சத்சங்கம் என்னாச்சு, வேலைக்காரி பையனாக இருக்கும் பொழுதும் சாதுக்கள் கிருபை பண்ணினதுனால திருப்பி நாரதர் ஆகிட்டார். கந்தர்வனாக இருந்தவர் இதில் என்ன தெரியுதுன்னா, சாதுக்களுடைய அனுகிரகம் இருந்தால் ஹை லெவல்லையும் போகலாம், அவளுக்கு அபசாரம் பட்டால் கீழையும் போயிடலாம். இது ஜாக்கிரதையாக இருக்கணும், அவளுடைய அனுகிரகத்தை நம்ம அடையணும் என்று நாரதருடைய சரித்திரத்தை அவரையே சொல்கிறார். இங்கே சொல்லிட்டு சொன்னார், தர்மபுத்திரா, நீ சாதுக்களை தேடிந்து நீ போக வேண்டாம்ப்பா, உனக்கு பாக்கியம் சாதுக்கள் ஒன்றை தேடிந்து வரான்னா. யூயம் லோகே பத பூரி பாகாக லோகம் புனானா முனையோபியந்தி ஏஷாம் கிருஹானா வசதீதி சாட்சாத் கூடம் பரம் பிரம்ம மனுஷ்யலிங்கம். உன் வீட்டை தேடிந்து சாதுக்கள் தானே வரா. ஏன் வரான்னா, அந்த தர்மபுத்திரர் வீட்டில் கிருஷ்ணன் எப்பொழுதும் இருக்கான். கிருஷ்ணன் இருக்கிறதுனால சாதுக்கள் வராளா, சாதுக்கள் இருக்கிறதுனால கிருஷ்ணன் வரானா தெரியல, ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமாக இருக்கு. அப்படி நீ பெரிய பாக்கியசாலின்னு அவனை கொண்டாடினார்னு 7வது ஸ்கந்தத்தை முடித்தார். அதன் பிறகு 8வது ஸ்கந்தத்தில் மன்வந்தரம்னு ஒரு காலம், அந்த மன்வந்தரங்களை குறித்து வர்ணிக்கிறார். அந்த மன்வந்தரத்தில் இதுவரையிலையும் நமக்கு 6 மன்வந்தரம் முடிஞ்சிருக்கு. ஸ்வாயம்புவ, ஸ்வாரோச்சிஷ, உத்தம, தாமச, ரைவத, சாட்சுஷம் என்கிற 6 மன்வந்தரம் முடிஞ்சு இப்போ 7வது மன்வந்தரம் சப்தமே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதமே கலியுகே நம்ம சங்கல்பம் பண்ணுறோம். 7வது மன்வந்தரத்தில் 28வது கலியுகத்தில் நம்ம இருக்கோம். இதுக்கு ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கும் 71 சதுர்யுகம் உண்டு. இங்கே அந்த காலத்தை பற்றி எல்லா புராணத்துலேயும் சொல்லியிருக்கு. இங்கே பாகவத்தில் என்ன சொல்கிறான்னா, ஒவ்வொரு மன்வந்தரத்துலேயும் பகவான் என்ன அவதாரம் பண்ணினார் என்பதை இங்கே சொல்கிறார். ஸ்வாயம்புவ மன்வந்தரத்தில் ஸ்வாயம்புவ மனு அவருடைய மனைவி சதரூபா 2 பேரும் நைமிஷாரண்யத்தில் தபஸ் பண்ணினாலாம். இன்றைக்கி அந்த இடம் இருக்குது. நைமிஷாரண்யத்தில் ஈஷாவாஸ்யம்னு ஒரு உபனிஷத்து, அந்த உபனிஷத்து மந்திரத்தினால ஸ்தோத்திரம் வந்தார்கள். ஆத்மா வாஸ்யமிதம் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன புஞ்சீதாக மாகிருத கஸ்ய ஸ்வித்தனம். இது வேதத்தை அப்படியே சொல்லக்கூடாதுங்கிறதுனால, புராணமாக இருக்கிறதுனால ஈஷாவாஸ்யம் சொல்லாமல் ஆத்மாவாஸ்யம் இதம் விஸ்வம். ஆத்மாங்கிறத அதே அர்த்தம்தான். இந்த உலகத்தில் என்ன இருக்கோ எல்லாம் ஆத்மஸ்வரூபந்தான். அந்த பகவானால் தேன தியக்தேன புஞ்சீதாக, அவன் உனக்குன்னு என்ன கொடுத்துருக்கானோ அதை அனுபவிச்சின்று. மாகிருத கஸ்ய சித்தனம், அடுத்தவனுடைய பணத்துக்கு ஆசைப்படாத, இப்படி சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். அடுத்து தேன தியக்தேன, நீ எது கிடைச்சதோ அது அவருக்குன்னு சமர்ப்பணம் பண்ணி நாராயணாயதி சமர்ப்பயாமின்னு அவருடைய பிரசாதமாக சாப்பிட்டுன்னு இருந்தேன்னா நீ போரும் என்கிற மந்திரம். இதை சொல்லின்னு இருக்கும்பொழுது சில யாதுதானாக ஜக்தும் அபியத்ரவன் சுதா, சில அசுரர்கள் ராட்சசர்கள்லாம் இந்த மனுவை சாப்பிட வந்துவிட்டார்கள். அப்போ பகவான் அந்த மனுவை காப்பாற்றினார் என்று ஸ்வயம்பு மன்வந்தரத்தில் உள்ள அவதாரத்தை சொன்னார். அந்த பகவானும் இந்த மனுவனுடைய பேரன்தான். இவருடைய மூத்த பொண்ணு ஆகூதி என்கிற பெண்ணை ருச்சி என்கிற மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அங்கே யஜ்யன்னு பேருண்டா அவதாரம் பண்ணினார். அந்த யஜ்யன் பகவான் தான் இவரை காப்பாற்றினார். ஸ்வாரோச்சிஷ மன்வந்தரத்தில் பகவான் விபு என்கிற பேரில் அவதாரம் பண்ணி பிரம்மச்சரிய விரதத்தை காட்டினார். அன்வசிக்ஷன் விரதம் சஸ்ய கௌமார பிரம்மச்சாரினா. பிரம்மச்சரியம்னா 8 விதமான பிரம்மச்சரியம் உண்டு. அந்த 8 விதத்துலேயும் எப்போதும் அந்த பகவானிடத்துலேயே மனசை வச்சுருக்கிறது தான் பிரம்மச்சரியம் என்பதை காட்டினார். அப்புறம் உத்தம மன்வந்தரத்தில் சத்யசேனன் என்கிற பேரில் அவதாரம் பண்ணி சத்தியத்தினுடைய பெருமையை காட்டினார். இந்த அவதாரத்தில் பகவான் பொய் சொன்னவாறெல்லாம் வதம் பண்ணினாராம்.
நல்ல வேளை அந்த பகவான் இப்போ வரல, வந்தால் நம்ம தலையெல்லாம் போயிடும். அவருக்கு பொய் சொன்னால் பிடிக்காதான். சத்யநாராயணன் நம்ம சொல்கிறோமே, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரெலாம் இந்த சத்யநாராயண பூஜை ரொம்ப விசேஷம். பௌர்ணமி அன்றைக்கி பண்ணுவார்கள். சில பேர் சத்யநாராயண பூஜைன்னு பிரமாதமாக பண்ணுவா, அப்புறம் வாயை திறந்தா பொய் சொல்லிட்டு இருப்பா. நீ சத்யநாராயண பூஜை பண்ணுறியோ இல்லையோ, உண்மை சொல்கிறது தான் சத்யநாராயணனுக்கு பண்ணுற பூஜை. அதுதான் அந்த சத்யநாராயண பூஜை கதையிலேயே வரும். அந்த சத்யநாராயணன் அன்று தவிரத துஷீலான் அசதோ யக்ஷராட்சசான்னு சாதாரண பொய் சொன்னால் பரவாயில்ல. இப்போ கதையில் உட்காந்து சில பேர் தூங்குவா, சுவாமி தூங்குறல கேட்டால் இல்லைன்றுவா. இதெல்லாம் பரவாயில்ல. பொய் சொல்கிறதேன்னு சில பேர் விரதமாக இருக்கா பாருங்கோ. கோர்ட்டில் ஏறி நான் சொல்கிறது தான் உண்மைன்னு பகவத்கீதை புஸ்தகத்தை தொட்டுண்டு யார் பொய் சாட்சி சொல்கிறாளோ அவளாம் அன்றுத்தவ விரதால்னு பேர். அது மாதிரி உள்ள பொய் சாட்சி சொல்கிறவாளெல்லாம் வதம் பண்ணினாராம். மறுபடியும் அந்த பகவான் வந்தால் தேவலை. ஏன்னா பொய் சாட்சி சொல்கிறவா இருக்காங்கிறதுனால தப்பு பண்ணணும் தைரியமாக நிறைய தப்பு பண்ணி தப்பிச்சு விடலான்னு வந்து கடைசியில் தப்பு பண்ணுறவா நிறையா போயிடுவா. கொஞ்சம் பேர் தப்பு பண்ணினா ஜெயிலில் போடலாம், உலகமே தப்பு பண்ணினா யாரை ஜெயிலில் போடுறது? அதனால் அந்த பொய் சாட்சி சொல்கிறவா அவள் முதல்ல திருந்தணும். அதுக்கு இந்த சத்யநாராயண பகவான் தான் அனுகிரகம் பண்ணணும். அது மாதிரி உள்ளவர்களை வதம் பண்ணினார் என்று சொல்லி, அப்புறம் தாமச மன்வந்தரத்தில் பகவான் ஹரிணி ஹரிமேதஸ் தம்பதிகளுக்கு ஹரி என்கிற பேரில் அவதாரம் பண்ணி கஜேந்திரனை காப்பாற்றினார் என்று சொல்ல, அந்த கஜேந்திர மோட்சத்தை விரிவாக சொல்லணும் என்று பரீட்சித்து கேட்குறான். சாதாரணமாக கதை சொல்கிறவா தான் ஒரு கதைக்கு பலஸ்ருதின்னு சொல்லுவா. ஆனால் இந்த கதைக்கு பரீட்சித்தே பலஸ்ருதியை சொல்கிறான். தத் கதா சுமகத் புண்ணியம் தன்யம் ஸ்வஸ்தியனம் சுபம். பகவானுடைய கதையிலேயே ரொம்ப புண்ணியமான கதை. புண்ணியம், மகத் புண்ணியம், சுமகத் புண்ணியம், சூப்பர்லேட்டிவ் டிகிரிங்கிறாலே ரொம்ப உத்தமமான சரித்திரம் கஜேந்திர மோட்சம். தன்யம், இதை கேட்டால் பணம் வருமா? எதுக்கு பணம்னா நல்லதுக்கு செலவழிக்கிறதுக்கு. நல்ல தன்யம். அல்லது தன்யன்னா என்ன அர்த்தம்னா அனபேட்சோ குணைப்பூர்ணா தன்யயித்யபிதீயது. எதுலேயும் ஆசை இல்லாமல் இருக்கிறதுல சந்தோஷமாக குணத்தோடு யார் இருக்கானோ அவன்தான் தன்யன். அந்த நல்ல குணம் வரும். தன்யம் ஸ்வஸ்தியேனம் சுபம் எத்திர எத்திரோத்தம ஸ்லோகோ பகவான் கீயதே ஹரிஹி. அதனால் அந்த கஜேந்திர மோட்சத்தை விரிவாக சொல்லுங்கள்னு பரீட்சித்து கேட்க ஆரம்பிக்கிறார். முதல்ல கஜேந்திரனுடைய யானை கதையை சொல்லிவிட்டு அப்புறம் அந்த யானையினுடைய பூர்வ ஜென்ம கதையை அப்புறம் சொல்கிறார். பாகவதத்தில் ஃப்ளாஷ்பேக்கு போல் நமக்கு கதை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாராயணியை சொல்லிட்டு சொன்னாதான். அவர் முதல்ல ராஜா கதையை சொல்லிவிட்டு அவன் எப்படி யானையாக ஆனாங்கிற கதையை வரிசையாக சொல்கிறார். இந்திரத்யும்ன பாண்டிய கண்டாதிராஜா त्वत्भक्तात्मा चन्दनाद्रौ कदाचित् त्वत्सेवायां मग्नधीरालुलोके नैवागस्त्यं प्राप्तमातिथ्यकामम् இந்திரத்யும்னः பாண்டியகண்டாதிராஜா. இந்திரத்யும்னன் ஒரு பாண்டிய தேசத்து ராஜா. விஷ்ணு பூஜை பண்ணின்னு இருக்கான். விஷ்ணு பூஜைக்கு என்ன வேணுமோ எல்லாம் வச்சுருக்கான். வெத்தலைப்பாக்கு, பழம், சந்தனம், குங்குமம், துளசி, கற்பூரம் எல்லாம் வச்சுட்டு இருக்கான். எது முக்கியமோ அதை எடுத்துக்கலையா. எது முக்கியம்னா விஷ்ணு பூஜைக்கு வினயமாக இருக்கணும். இவன் வினயமாக இல்லாமல் கர்வத்தோட அகங்காரத்தோட பூஜை பண்ணிட்டு இருக்கான். அகங்காரத்தோட பூஜை பண்ணுறாங்கிறது எப்படி தெரியறதுன்னா, அவர் குரு வரார். குரு அகஸ்தியர் வரும்பொழுது வாங்கோன்னு சொல்லாமல் நான் பண்ணுற பூஜை அவரை பார்க்கட்டுமே அப்படின்னு கண்ணை மூடிந்து இருந்தவன் அவரை பார்த்தோன்னு இருக்க கண்ணை மூடின்னு உட்காந்துட்டு இருந்தான். இதை பார்த்தார் அகஸ்தியர். இது மாதிரி பூஜை பண்ணி என்றைக்கு போய் பகவான் அடைய போகிறானோ தெரியலையேன்னு அவனை ஷார்ட்கட்டில் அனுப்பலான்னு நினச்சிருந்தார். ஸ்தப்தாத்மாத்வம் ஹஸ்திபூயம் பஜேதி கும்போத்பூதி சம்பிருத குரோதபாரஹ. ஸ்தப்தாத்மாத்வம் ஹஸ்திபூயம் பஜேதி. மதம் பிடிக்கிறது யானைக்கு பிடிச்சா அழகாக இருக்கும்பா, மனுஷனுக்கு மதம் பிடிக்கக்கூடாது. எங்கள் குருநாதர் சொல்லுவார், காக்கா பறக்கலாம், மனுஷன் காக்கா மாதிரி பறக்கக்கூடாது. நாய் வல்லு வல்லுன்னு விழலாம், மனுஷன் நாய் மாதிரி வல்லு வல்லுன்னு விழக்கூடாது. ஒருத்தருடைய சுபாவத்தை பார்த்தே அவள் பூர்வ ஜென்மம் தெரிஞ்சிடும். வல்லு வல்லுன்னு விழுந்தால் வச்சுக்கோங்கோ, போன ஜென்மத்தில் நன்றியுள்ள பிராணியாக இருந்திருக்கா. ஒரு இடத்துல இல்லாமல் தாவி தாவி எங்கேயா சுற்றிகிட்டே இருப்பாள். சரி, போன ஜென்மாவில் ராமருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. இப்படின்னா அவளுடைய பூர்வ ஜென்மம் அவளுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். மதமாக இருந்தான்னா
யானையாக இருந்திருக்கான். அதாவது மதம் படிக்கக்கூடிய யானையாக போன்னு சபிச்சார். மன்னிப்பு கேட்டான். அப்போ அகஸ்தியர் சொன்னார், உன் தும்பிக்கையை எப்போ பகவான் பிடிப்பாரோ, தும்பிக்கைன்னு கூட சொல்லலை, உன் துதிக்கையை, துதிக்கைனா அது பகவான், அது எப்போ துதிப்பையோ அப்போ உன் கையை பகவான் பிடிப்பார்னு அர்த்தம். தும்பிக்கைன்னா அது ஒரு ஜலம் விழக்கூடிய ஒரு பைப்பு மாதிரின்னு அர்த்தம் ஆகிடும். அதனால் உன் துதிக்கையை எப்போ பிடிப்பாரோ அப்போ உனக்கு சாப விமோட்சனம் என்று சொன்னார். பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். பகவான் உன் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போவார்னு. இது குருநாதர் சாபம் கொடுக்குற மாதிரி அனுகிரகம் பண்ணுவார். குருநாதர் திட்டினான்னா அது அனுகிரகம். அப்படி சாபம் வியாஜத்தில் அனுகிரகத்தை பண்ணினார். ஆனால் யானையாக போனாலும் 5 காசு 10 காசு வாங்கிட்டு இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற யானையாக இல்லாமல் காட்டில் பெரிய யானையாக இருக்கானாம். தொத் பக்தானாம் குத்திர நோத்கர்ஷலாபா ஆசீத் கிரிவரோ ராஜன் திரிகூட இது விஸ்ருதகா க்ஷீரோதேனாவிருத ஸ்ரீமான் யோஜனாயுதமுத்ஸ்ரிதகா ஆசீத் கிரிவரோ ராஜன். திரிகூட்டம்னு ஒரு மலை இருக்குது. பார்க்கடலுக்கு நடுவில் 3 கொடுமுடி, 3 சிகரம் இருக்குது. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருக்கு அதில் கோவில் கூட இருக்குது. பிரம்மனோமே சிவஸ்யச்ச என்று பகவானே சொல்கிறார். 3 பேருடைய கோவில் இருக்குது. அந்த திருக்கூட்டமலைக்கு கீழே பெரிய காடு, ரித்துமத்துன்னு பேர், வருணனுக்கு சொந்தமான காடு. அதனால் எப்போதுமே தண்ணி இருந்துருக்கு, நல்ல பச்சையாக இருக்குது காடு. அந்த காட்டில் இந்த யானை ராஜாவாக இருக்குது. சாதாரணமாக காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்லுவோம். இந்த காட்டில் யானை தான் ராஜாவாக இருக்குது. ஏன்னா யாருக்கு பவர் இருக்கோ அவன் ராஜாவாக ஆவான். சிம்மத்துக்கு பவர் இருந்தால் சிம்மம் எல்லாரையும் அடக்கியிருக்கு. இப்போ யானைக்கு சிங்கத்தை காட்டிலும் பவர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சிங்கத்தையும் அடக்கி இந்த யானை ராஜாவாக இருக்குது. யத் கந்தமாத்ராத்தரஜோ கஜேந்திராக வியாக்ராதயோ வியாலமிருகாः சகட்காः மகோரகாశ్చాபிபயாத்ரவந்தி சகௌரகிருஷ்ணாः ஷரபாः சமர்யகா. யத் கந்தமாத்ராத், இந்த யானையினுடைய ஸ்மெல் அடித்தாலே போருமா. பெரிய மிருகங்கள் சிங்கம், கரடி, புலி, யாளி இது எல்லாமே பயந்துட்டு ஓடும். ஆனால் விற்கா வராகா மகிஷட்ச சல்யாகான்னு சாதாரண மிருகங்கள் இருக்கே, சாது மிருகங்கள், அதெல்லாம் பயப்படாது. அப்படி துஷ்டர்களை அடக்கி சாதுக்களை காப்பாற்றிட்டு ஒரு அரசாட்சி நடத்துகிறான். அந்த ராஜானா அந்த காலத்தில் அப்படி தான் வரணும். மனுஸ்மிருதி பிரகாரம் ராஜான்னா துஷ்டர்களை அடக்கி சாதுக்களை காப்பாற்றணும். இப்போ என்ன பண்ணான்னா துஷ்டர்கள்லாம் வெளியில் விட்டுட்டு சாதுக்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருக்கா. இது மாதிரி இந்த அரசாட்சி நடத்தின்னு இருக்கும்பொழுது திடீர்னு அந்த காட்டில் தண்ணி கஷ்டம் வந்துடுச்சு. எல்லாருக்கும் ராஜாவாகணும்னு ஆசையாக இருக்கே தவிர கஷ்டம் வந்தால் அதை தீர்க்கறதுக்கு உள்ள சக்தியும் வேணும். எல்லா யானைகளும் தண்ணீர் வேணும் என்று சொல்ல கஜேந்திரன் தும்பிக்கையினால் மோந்து பார்த்தான். யானைக்கே மோப்ப சக்தி ஜாஸ்தி உண்டு. கிராணச்சக்ஷுஷ்னு அதுக்கு பேர். தூரத்தில் தாமர வாசனை அடிக்கிறது. ஜிக்ரன் விதூரான் மத விஹ்வலேட்சணா. அந்த தாமரையை முகந்துட்டு இந்த யானை கம்பீரமாக நடந்து போகிறது. இந்த யானை மலையில் நடந்தால் அந்த மலையே குலுங்கிறதுங்கிறார். கிரிம் கரிம்னா பரித பிரகம்பயன் நிஷேவியமானோலி குளிர் மதாசனை. கம்பீரமாக ஒவ்வொரு காலை வச்சு அந்த மலையை குலுக்கிறது. எதிர்க்க பெரிய ஆலமரம் அரச மரம்லாம் இருந்தால் சுற்றி போகாதான் அந்த யானை. தந்தத்தினால குத்தி தூக்கி எரிஞ்சு ரோடு போட்டுட்டு போகிறது. ஒரு லீடர்ஷிப் எப்படி இருக்குன்னா முன்னாடி இருந்து எல்லாரையும் அழிச்சின்னு போகணும், பின்னாலேருந்து பொங்க பொங்க சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இந்த யானை முன்னாடி போய் எல்லாரையும் இழுத்துன்னு போகிறது. கொஞ்சம் தூரம் போனோன்னே பெரிய குளத்தை பார்த்தோன்னே யானைகளுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்களே எல்லாம் இறங்கி குளிச்சுண்டு சந்தோஷமாக இருந்துன்னு இருக்கும்பொழுது அந்த குளத்தில் ஒரு முதலை இருக்குது. அந்த முதலை யாருடானா ஒரு கந்தர்வன். பூஹூஸ்தாவத் தேவலஸ்யாபி சாபாத் கிராஹீபூதஸ்தஜ்ஜலே வர்த்தமானஹா. ஹூஹூ ஒரு கந்தர்வன். அவன் என்ன பண்ணினான், இந்த குளத்தில் தேவலர்னு மகரிஷி சந்தியாவந்தனம் பண்ணும்பொழுது தண்ணிக்கு அடிபடியவன் அவர் காலை பிடிச்சி இழுத்தான். அவர் முதலையோன்னு நினச்சார். அப்புறம் கந்தர்வன்னு தெரிஞ்ச உடனேயே, ஏண்டாப்பா
கந்தர்வனாக இருந்து முதல்ல மாதிரி காரியத்தை பண்ணுறேன், நீ முதலையாகவே இருன்னார். நீ வாழும் தோளுமா முதலையாக ஆயிட்டான். என்னை காப்பாற்றுங்கன்னு மறுபடியும் காலை பிடிச்சான். பகவான் எப்போ உன் மேலே சக்கரத்தை போடுவாரோ அப்போ சாப விமோசனம். இந்த ரிஷிகளுக்கு சாபம் விட தெரியவே தவிர விமோசனம் பண்ண தெரியாது. பகவான் வந்து கையை பிடிப்பார்னார் அகஸ்தியர். இவர் வந்து பகவான் உன் மேலே சக்கரத்தை போடுவார்னு சொன்னார். பகவான் யோசித்தான், எப்படி இருந்தாலும் கஜேந்திரன் கையை பிடிக்கணும்னா சக்கரத்தை கீழே வச்சுட்டு போகணும். இப்போ 2 பேரையும் சேர்த்து விட்டுட்டோம்னா முதலைக்கு சக்கரத்தை போட்டால் கை ஃப்ரீயாயிடும், யானை கையும் பிடிச்சிடலாம். ஒரே டயத்தில் வந்தால் 2 பேருக்கும் விமோசனம் பண்ணிடலாம். இதுதான் பகவானுடைய டெக்னிக்கல். ஒரு தடவை வந்தால் 10 காரியத்தை பண்ணுவார். நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு காரியத்துக்கு 10 தடவை ரூமுக்கு போயிட்டு வருவோம். போயிட்டு எதுக்கு போகணும்னு தெரியாமல் ரூமுக்கு போயிட்டு திருப்பி வெளியில் வந்த பிறகு அதுக்கு தான் வந்தால் திருப்பி போயிட்டு அதை போகும்போது இன்னொன்று மறந்துவிட்டு திருப்பி இப்படி ஒரு காரியத்துக்கு 10 தடவை நம்ம போயின்ட்டுருப்போம். பகவான் என்ன பண்ணுவார்னா ஒரு தடவை வந்தால் ஏக காரியார்த்தம் ஆகத்திய கோடி காரியம் சக்காரக அப்படிங்கிறார் கர்க சம்ஹிதையில். இந்த பகவான் இந்த யானையும் முதலையும் சேர்த்து விட்டான். எப்படி சேர்த்தான்னா 1000 யானைகள் குளித்தாலும் கரெக்டாக கஜேந்திரன் காலை போய் பிடிக்கிறது இந்த முதலை. ஏன்னா உள்ளுக்குலேருந்து பகவான் சொல்லித்தராராம். தம் தத்ர கஷ்டின் நிருபதெய்வ சோதிதோ கிராகோ பலியான் சரணேருஷாகிரகீத் தெய்வ சோதிதா. உள்ளுக்குள்ளேருந்து தெய்வமாக பகவான் சொல்லித்தரான். அதில் இந்த முதலைக்கு கோபம் வேறையாம். ஏன் கோபம்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே குளிக்க வந்திருந்தேன்னா எனக்கு சீக்கிரமே மோஷம் கிடச்சிருமே, ஏன் லேட்டாக வந்தேன்னு கோபம். அந்த கோபத்தினால அந்த யானையினுடைய காலை பிடிச்சி இழுக்க, உடனே யானை வெளியில் பிடிச்சி இழுக்க சமாசம் இப்படி உள்ளுக்குள்ள இழுத்துட்டு 1000 வருஷம் ஆகிடுச்சு. அப்போ தான் அந்த யானை நினச்சது இந்த முதலையும் சாப்பிடலை, முதல்ல காலை பிடிச்சா அப்படி கொஞ்சமாக திங்க வேண்டாமோ, அது பாட்டு காலை பிடிச்சிட்டே நிற்கிறது. இந்த முதலையும் சாப்பிடலை, நானும் சாப்பிடலை, பட்னி கடந்து சாகணும். ரொம்ப வருஷமாக இருக்கும், எனக்கும் சாவு வரலை, அதுக்கும் சாவு வரலை. அது மாத்திரம் இல்லை, யானைக்கு இவ்வளோ வயசுன்னு கணக்கு இருக்குது, முதலைக்கு இவ்வளோ வயசுன்னு இருக்குது. இது வருஷக்கணக்காக இருந்துட்டுருக்கோமே. அப்போ என்னுடைய மரணத்தை யாரோ தடுத்து வச்சுருக்கார். இப்போ மரண தேவதையும் யார் கண்ட்ரோலில் இருக்கோ அந்த பகவானை சரணாகதி பண்ணுறேன். மிருத்யு பிரதாவதி அரணம் தமீமகி. ஏன்னா மரணம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. 90 வயசு கிழவர் போனா தேவலைன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருப்பார். 32 வயசு பையன் வாழணும்னு நினைப்பான், திடீர்னு அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போயிடும். அதனால் ஒருத்தனை வாழ வைக்கிறதோ எல்லாம் பகவான் கையில் இருக்குது, கொஞ்சம் டாக்டர் கையிலையும் இருக்குது. ஒரு டாக்டர்கிட்ட வந்து ஒரு ஆப்ரேஷன், ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் வந்து சொன்னான், எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்கிறது. உடனே அவர் பார்த்தா கொஞ்சம் பிளாக் இருக்குது, ஒரு பைபாஸ் பண்ணினா சரியாக போயிடும். இதுவரை 1000 பைபாஸ் சர்ஜரி நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்கோ, ராத்திரி அட்மிட் பண்ணிக்கோங்கோ, நான் காலம்பரை 10 மணிக்கு வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடுறேன்னார். அடுத்த நாள் காலம்பரை டாக்டர் 10 மணியாச்சு வரவே இல்லை. ஏன் வரலேன்னா அன்றைக்கி காலம்பரை 10 மணிக்கு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் கிளம்பி விட்டார் கடைசியில். இப்போ நாளைக்கு வந்து உனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறவருக்கு பண்ணி சொல்கிறவருக்கு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுங்கிறது தெரியாமல் போயிடுச்சு. அதனால் அந்த மரணம் ஒருத்தர் கையில் இருக்குது. அந்த பகவானை சரணாகதி பண்ணுறேன்னு பெரிய ஸ்தோத்திரம், ஒரு 28 ஸ்லோகம் இந்த யானை சொல்கிறது. யானைக்கு ஸ்லோகம்லாம் சொல்ல முடியுமோ? இந்த பாகவதத்தில் பார்த்தா மான் ஸ்லோகம் சொன்னதுன்னு ஒரு ஸ்லோகம், யானை ஸ்லோகம் பண்ணினதுன்னு. புராணத்துலேயும் கதை இருக்குது. திருவெரும்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் எறும்பு பூஜை பண்ணினதான். திருவானைக்கோவில்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே யானை பூஜை பண்ணினதுன்னு இருக்குது. பூஜை பண்ணணும், அது வேற பரவாயில்ல. ஸ்லோகம் சொல்ல முடியுமான்னா அதுக்கு இங்கே சுகர் சொல்கிறார். பிராக் ஜென்மன் எனு சிக்ஷிதம். போன ஜென்மாவில் படித்த ஸ்லோகம் இது இப்போ ஞாபகம். அதுதான் ஏதாவது ஸ்லோகம் நம்ம நெட்ருவாக வச்சுக்கணும். எல்லா ஸ்லோகத்தையும் புத்தகம் பார்த்தே படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு 4 ஸ்லோகமாவது நெட்ரு பண்ணி வச்சுருந்தா அடுத்த ஜென்மத்துக்கும் நமக்கு யூஸ் ஆகும். அதனால் இந்த யானை போன ஜென்மாவில் படித்த ஸ்லோகத்தை இப்போ சொல்கிறதாம். ஏவம் வியவசிதோ புத்தியா சமாதாய மனோஹிருதி ஜஜாப பரமம் ஜாப்யம் பிராக் ஜன்மன்யனுசிக்ஷிதம். கஜேந்திர உவாச்ச நமோ பகவதே தஸ்மை யத ஏதச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாயாபிதீமஹி. நமோ பகவதே தஸ்மை. அந்த பகவானுக்கு நமஸ்காரம். அந்த பகவான் இருக்காருங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா,
நான் சொல்கிறதும் நீங்கள் கேட்குறது தான். அந்த உள்ளுக்குள்ளே பகவான் இல்லைன்னா என்னால் சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ளே பகவான் இல்லைன்னா உங்களால் கேட்க முடியாது. இந்த சைதன்யம் என்கிறது பகவான் கையில் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் என்னெல்லாமோ உயிரை கொஞ்சம் நேரம் கொடுக்குறாளே, என்னமோ வைக்கிறாங்கிறா, அது என்னமோ ஃபேஸ் மேக்கரா ஏதோ வைக்கிறா, அதை வச்சு கொஞ்சம் நேரம் உயிர் கொடுக்குறாங்கிறா. அது கொஞ்சம் நேரத்துக்கு வேணால் வச்சுக்கலாம், பத்திரத்தில் கையெழுத்து வாங்குற வரலையும். இனிமேல் எடுத்து விடலாமான்னா ஓகே எடுத்து விடலான்னு. அது பர்மனெண்ட்டாக அது ஒருத்தருக்கு உயிரை கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு சைதன்யம் பகவான் கையில் இருக்குது. கிருஷ்ண சைதன்யம்னு சொல்லுவேன். கிருஷ்ணன்கிட்ட தான் அந்த சைதன்யம் இருக்குது. அது டாக்டர்கிட்ட கிடச்சா சந்தோஷம். அந்த சைதன்யத்தெலாம் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சு செத்து போனவங்களாம் சைதன்ய ஊசியை போட்டு கிளப்பி விட்டுடலாம். அது மாத்திரம் கிடையாது. ஏதத் சிதாத்மகம். அந்த சைதன்யமாக நம்ம உள்ளுக்குள்ளே பகவான் இருக்கிறதுனால தான் பகவானுக்கே புருஷன்னு பேர். புருஷன்னா புறம்னா இந்த உடம்பு. இந்த உடம்புல அந்தர்யாமியாக இருக்கிறதுனால புருஷாய ஆதிபீஜாய பரேஷாயாபி தீமஹி யஸ்மின்னிதம் யதச்சேதம் ஏனேதம் எய்தம் ஸ்வயம். இந்த உலகமே அவர்கிட்ட தான் இருக்குது. எப்படி சுவர் சித்திரம் எழுதுவதற்கு இந்த சுவர் ஆதாரமாக இருக்கோ அது மாதிரி யஸ்மின்னிதம் யதச்சேதம், இந்த உலகம் உண்டாகிறதுக்கு அவர் தான் காரணமாக இருக்கார். சாஸ்திரத்தில் 2 சொல்லுவா, உபாதான காரணம், நிமித்த காரணம். உபாதானம்னா இப்போ ஒரு குடம் பண்ணுறதுக்கு மண் உபாதானம்னு பேர். அந்த குடம் மண் தானாகவே குடமாகாதே, அதை பண்ணுறவன் இருக்கானே கொயவன், அவன் நிமித்த காரணம்னு பேர். ஒரு நகை பண்ணணும்னா அந்த கோல்டு உபாதானம், கோல்டு ஸ்மித் அந்த தட்டான் இருக்கானே அவன் நிமித்தன்னு பேர். இந்த உலகத்துக்கு பகவான் எந்த காரணமாக இருக்கார்? கோல்டு மாதிரி உபாதான காரணமாக, இல்லை கோல்டு ஸ்மித்து மாதிரி நிமித்த காரணமானா ரெண்டுமே அவரை தான் இருக்காராம். யதச்சேதம் ஏனேதம். பாக்கி எல்லா சம்பிரதாயத்துலேயும் பகவானை நிமித்த காரணமாக சொல்கிறார். பகவான் தான் உலகத்தை படைச்சாருங்கிறார். ஆனால் அதுக்கு காரணம் வேறு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறா பாக்கி சம்பிரதாயத்தில். நம்ம அத்வைத சம்பிரதாயத்தில் தான் அதுக்கு உபாதானமும் பகவான் தான். அதை இன்றைக்கி விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சின்னு இருக்கா. பகவான் தான் உலகமாக ஆகிறார். எப்படி ஒருத்தரே நிமித்தமாகவும் உபாதானமாக ஆக முடியுமான்னா அதுக்கு உதாரணம் ஆதிசங்கர சொல்கிறார். யதா ஊர்ண நாபிகி. வேதாந்தமே சொல்கிறது, வேதமே சொல்கிறது. இந்த 8 பூச்சின்னு ஒன்று இருக்கே, அது நம்ம ஆற்றுல ஒரு வலை கட்டும். அதுக்கு ஒரு நூல் கடையில் போய் வாங்கிறது இல்லை. அது தன் வாயாலேயே தன் எச்சிலாலேயே ஒரு நூலால் ஒரு வலை. அதுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ்லாம் வேண்டாம். நம்ம ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வச்சா கூட ஒழுங்காக நமக்கு ரவுண்டாக வரமாட்டேங்கிறது. அந்த 8 பூச்சிக்கு எவ்வளோ கெட்டிக்காரத்தனம் பாருங்கோ. நம்ம ஆற்றுலையே ஒரு ஓரமாக வாடகை கொடுக்காம ஒரு சின்னதாக ரவுண்டாக அது ஒரு வீடை கட்டிண்டு அதுக்கு பில்லர் மாதிரி 4 பக்கம் 4 விதை நடுவில் அது போய் உக்காந்துட்டு ஊஞ்சல் ஆடிண்டு ஜாலியாக இருக்குது. இந்த 8 பூச்சி உபாதான காரணமாகவும், உபாதானம்னா என்ன, இந்த வலைக்கு நூலாகவும் அதுதான் இருக்குது, வலை பின்ற ஆளாகவும் அதுதான் இருக்குது. அது மாதிரி பகவான் இந்த உலகத்துக்கு எல்லா காரணமும். நமோ நமஸ்தே அகில காரணாய. அதை விட இன்னும் சொல்லணும்னா பகவான் தான் உலகமாக காட்சி தரார். பகவான் தான் உலகமாக காட்சி தராரா, எய்தம் ஸ்வயம். அதனால் இந்த உலகத்தை அனுபவித்தாலே பகவான் அனுபவித்த மாதிரி ஆயிடுவான்னா அப்படி இல்லை. யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹா. இந்த உலகமாகவும் இருக்கார், தனியாகவும் பகவான் இருக்கார் அப்படிங்கிற என்ன. தம் பிரபத்யே ஸ்வயம்புவம். உலகமாக பகவான் இருக்காருன்னா எல்லா உலகத்தையும் பகவானாக பார்த்துட்டேன்னா பரவாயில்ல. ஆழ்வார் மாதிரி உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் என் கண்ணன் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாப்பிட்ற சாப்பாடும் கிருஷ்ணன்தான். நம்மளே சொல்கிறோம் அன்னஞ்ச பிரம்ம அகஞ்ச பிரம்ம போக்தாஜ பிரம்ம. இது ஸ்ராத்த மந்தத்தில் இதை சொல்கிறா. எல்லாம் பரபிரம்மன்னு சொல்கிறா. கர்மாவில் கூட வேதாந்தத்தை தான் வச்சுருக்கா அந்த காலத்தில். சாப்பிட்றவனும் எல்லாம் பரபிரம்மஸ்வரூபம். ஆனால் இங்கே நம்ம என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும், சாப்பிட்ற சாப்பாடு கண்ணன், குடிக்கிற தண்ணீர் கண்ணன், போட்டுக்கிற வெத்தலை கண்ணன்னு சொல்லலை. கண்ணனே சாப்பாடு, கண்ணனே தண்ணீர், கண்ணனே வெற்றிலை. வேறு ஒன்றும் சாப்பாடு தண்ணீர் வெத்தலையெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கண்ணனை தியானம் பண்ணினாலே அந்த அனுபவம் இருக்குங்கிறார் நம்மாழ்வார்.
அப்படி இருக்கிறவ தான் ஞானிகள். அப்படியே பெரிய ஸ்தோத்திரம். இந்த கஜேந்திரன் என்ன மாத்திரம் காப்பாற்றினா போராது, மாதிருக் பிரபன்ன பசுபாச விமோட்சனாய. இந்த பிரஹ்லாதனும் கஜேந்திரனும் நமக்கு குருவாக ஆகிறார்கள். ஏன்னா குருனா என்னடான்னா தான் மாத்திரம் மோட்சம் அடைஞ்சால் அவர் குரு இல்லை, அவர் சாதாரண ஆள். எல்லாருக்கும் சேர்த்து யார் மோட்சத்தை கொடுக்கணுன்னு பகவான்கிட்ட வேண்டிக்கிறாளோ ராமானுஜன் மாதிரி அவளை தான் ஆச்சாரியனாக ஆக முடியும். அதனால் இந்த கஜேந்திரனும் பிரஹ்லாதனும் என்ன மாதிரி எல்லாரையும் காப்பாற்றணுங்கிறார்கள். மாதிருக்பன்ன பசுபாச விமோட்சனாய. பெரிய ஸ்தோத்திரம் இந்த கஜேந்திர ஸ்துதி. இந்த கஜேந்திரனுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு எல்லா தேவர்களும் காப்பாற்ற வரார்கள். அப்போ இந்த கஜேந்திரன் சொன்னான், இந்த முதலைக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றினா போராது, இன்றைக்கி இந்த முதலைகிட்டேருந்து காப்பாற்றினா நாளைக்கு வேறு குளத்தில் இன்னொரு முதல்ல காலை பிடிக்கும், எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டது. மோட்சம் வேணும்னு கேட்டால் மோட்சம் சாதாரண தேவர்களால் கொடுக்க முடியாது, மோட்சம் பெருமாள் தான் கொடுக்க முடியும். மோட்சத்துக்கு வேண்டிய ஞானம் பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தி கொடுப்பார். இவா 2 பேரால் தான் கொடுக்க முடியும். மோட்சம் வேணும்னு கேட்டவுடனே நாகம் நாகம் நச்சாகம் என்னால் ஒன்றும் முடியாதுன்னு விட்டான். கடைசியில் எல்லா தேவர்களும் கஜேந்திரனோட சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ண அவள் தான் பகவான் வைகுண்டத்தில் படுத்துட்டு இருந்த பகவான் இங்கே ரசமாக சொல்லுவாள். அவர் வைகுண்டத்துலேருந்து வரணும்னு அவசியம் இல்லை, அந்த குளமாகவும் தண்ணியாகவும் எல்லாம் அவர் தானே. உடனே என்ன பண்ணினார்னா இந்த கஜேந்திரனுடைய ஸ்துதியை கேட்டு உடனே இந்த கஜேந்திரன் ஆதி மூலமே நாராயணா அகிலகுரோ பகவன் நமஸ்தேன்னு இந்த யானை கத்துறது. யானை அது வரலையும் பேரெல்லாம் சொல்லலை. கஜேந்திரனுடைய ஸ்துதியை கேட்டு பகவான் கருடன் மேலே ஏறிண்டுபடி ஓடி வரார். தத்ராகிலா அமரமயோ ஹரிராவிராசீத் தம் தத்வதார்த்தமுபலப்ய ஜெகன்னிவாசா ஸ்தோத்திரம் நிசம்யதி விஜய் சக சம்ஸ்துவத்பிகி சந்தோமயேன கருடேன சமுஹ்யமானः சக்ராயுதோபியகமதாசு யதோ கஜேந்திரः சோந்தஸ்ஸரஸ்சிருபலேன गृहीतार्तो दृष्ट्वा गरुत्मदिहरिं खौपात्त चक्रम् उक्षिप्य साम्बुजकरं गिरमाह कृच्छ्रात् नारायणा अखिल गुरो भगवन् நமஸ்தே. பகவான் அப்படி வந்த உடனே இந்த யானை ஒரு தாமரை பறித்து வச்சுட்டுருக்கு. இந்த கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு பகவான் டைரெக்டாக வரணும்னு அவசியமே இல்லை. சக்கரத்தை போட்டாலே போகும், சக்கரம் முதலையை அறுத்துடும், யானை தப்பிச்சு வந்துடும். ஏன் டைரெக்டாக வந்தாருன்னா இந்த யானை ஒரு தாமரை பறித்து வச்சுருக்கு. பெருமாளே உமக்கு தாமரையினால் பூஜை பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த தாமரை குளத்தில் இறங்கினேன், உங்களுக்கு அந்த தாமரையை கொடுக்காம போகிறேனேன்னு அது அழறது. அதுக்காக தான் பகவான் டைரெக்டாக வந்து அந்த தாமரையை வாங்கிட்டார். தாமரை கொடுத்தானா கஜேந்திரன்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி கேட்டார். இதோ இந்த தாமரை தான் குருவாயூரப்பன் காமிச்சார். நான் குருவாயூரப்பன் கையில் இருக்கிற தாமரை தான் அந்த தண்டோடு இருக்கும். நான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன்னா அந்த தண்டை முறிச்சி போடக்கூட டைம் இல்லை, தண்டோட தூக்கி போட்டுவிட்டார். அதான் இந்த தாமரை தான் அப்படின்னு பகவான் அந்த தாமரையை காட்டினாராம் பட்டத்திரிக்கு. அந்த தாமரையை வாங்கிண்டு அந்த கஜேந்திரனுடைய தும்பிக்கையை பிடிச்சி வெளியில் இழுத்தார். கஜேந்திரன் காலை கவிண்டு அப்படியே முதலையும் வெளியில் வந்தது. ஹஸ்தீந்திரம் தம் ஹஸ்தபத்மேன திருத்வா சக்ரேனத்வம் நக்ரவரியம் வேதாரீஹி கந்தர்வேஸ்மின் முக்தசாபே சஹஸ்தி தொத்சாரூப்யம் பிராப்ய தேதீப்யதே ஸ்ம. அந்த சக்கரத்தினால அந்த நக்கரம் முதலையை வதம் பண்ணி அந்த முதலைக்கும் சாப விமோசனம் பண்ணினார். இந்த யானையை தடவி கொடுத்தார். யானையினுடைய சரீரம் மாறி பகவானுடைய பார்ஷத ரூபம் சதுர்புஜ சங்கச்சக்கர கதாபத்மதாரியாக மாறினான். அந்த கஜேந்திரனையும் ஒரு கருடன் மேலே உட்காத்தி வச்சு தானும் ஒரு கருடன் மேலே ஏறிண்டு பகவான் கிளம்புறாராம். 2 தாட்சன்மாரிலேறி 2 பேரும் ஓப்பம் அல்லலன்யே பரஸ்பரம் சல்லபிச்சும் கொண்டு. வாழக்குன்னம் வாசுதேவன் நம்பூதிரின்னு கேரளாவில் இந்த கஜேந்திர மோட்சத்தை அழகாக பாட்டாக பாடியிருக்கார். அதில் ஆளுக்கு ஒரு கருடன் மேலே 2 போனார் அப்படின்னு சொல்கிறார். அண்ணா சொல்லும்போது தான் வரக்கூடிய கருடன் மேலேயே கஜேந்திரனையும் உட்காந்து வச்சு டபுள்ஸாக போனார் பகவான் அப்படி சொல்கிறார். 2 பேரையும் அழைச்சிட்டு இப்படி இந்த கஜேந்திரனை அழைச்சிட்டு போகும்பொழுது பகவான் ஒரு வார்த்தை சொன்னார். நீ சொன்ன ஸ்தோத்திரத்தை காலம்பரை எழுந்துட்டு யாரை சொல்கிறாளோ அவளுக்கும் கடைசி காலத்தில் நல்ல புத்தியை கொடுத்து அழைச்சிட்டு போவேன் என்று சொல்கிறார். இந்த கஜேந்திரன் இருந்த அந்த தாமரை அந்த குளத்தையோ அந்த காட்டையோ எதையாவது ஒன்று நினச்சா கூட போரும் என்று பகவான் இந்த இடத்துல அனுகிரகம் பண்ணுறார். இதில் என்ன ஆச்சரியன்னா ஒரு ராஜா
சாபத்தினால யானையாக போனான். சாபம் நீங்கினா மறுபடியும் ராஜாவாக ஆகணும். இவன் ராஜாவாக ஆகலை, பெருமாளாக ஆகிட்டான். ஏன் பெருமாள் ஆனான்னா அதுக்கு காரணம் அவன் பண்ணின சரணாகதி. இந்த கஜேந்திரனுடைய சரணாகதியை இங்கே ஆழ்வார் சொல்கிறார். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலேனாகிலும் நினையடைந்தேன் ஆணைக்கினி அருள் செய்தமையால். பெண்ணை வந்து நலியும் போதும் அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கிப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனே பள்ளியானே. சாதாரணமாக நம்ம சொல்லுவோம், உனக்கு படிக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னா படிக்கிறவனோட சேர்ந்துக்கோ, பணத்துக்கு துப்பு இல்லைன்னா பணக்காரனோட சேர்ந்துக்கோ. இதெல்லாம் ஏண்டனா துப்பு உடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாடு. பணத்துக்கு துப்பு இல்லைன்னா ஒரு பணக்கார ஃப்ரெண்டு இருந்தால் கஷ்டப்படுறேப்பா கொஞ்சம் 1 லட்ச ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கலாம். படிக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னா படிக்கிற பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தா அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் விட்டுக்கிட்டு காமிப்பான். இங்கே என்னடான்னா இங்கே கஜேந்திரன் சொல்கிறான், துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலே நாகிலும் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறதுக்கு எனக்கு துப்பு இல்லைன்னுட்டான். ஏன்னா கொஞ்சம் படிக்கிற பையன் கொஞ்சம் விட்டு காமிச்சா பார்த்து எழுதுறதுக்காவது படிப்பு கொஞ்சம் புத்தி இருந்தால் தான் அவனை ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுப்பான். ஒன்றுமே தெரியாதவனுக்கு விட்டு காமிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் ஒப்பு உனக்கு ஒரு கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் பணக்காரன் தான் பணக்காரனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுப்பான். அப்போ தெருவில் போகிற பிச்சைக்காரனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்க முடியாது. அதுக்குன்னு இங்கே கஜேந்திரன் சொல்கிறான், ஒப்பிலே நாகிலும் நினையடைந்தேன். உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறதுக்குள்ள ஒப்பு எனக்கு இல்லாத போனாலும் ஏன் உன்கிட்ட வந்தேன்னா ஆணைக்கு நீ அருள் செய்தமையால். இந்த யானைக்கு என்ன இருந்தது, யானைக்கு நீ ஓடி வந்தையே. அதே மாதிரி கடைசி காலத்தில் பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். கடைசி காலத்தில் நான் உன்னை நினைப்பேனா மாட்டேனா கூட சொல்லலை. இவர் சொல்கிறது யாருன்னா ஆழ்வார். ஆழ்வார்னால் என்ன அர்த்தம்னா ஆழ்ந்து தியானம் பண்ணுறதுனால தான் ஆழ்வார்னே பேர். அப்படி தியானம் பண்ணுற ஆழ்வாரே சொல்கிறார், கடைசி காலத்தில் நான் உன்னை நினைக்க மாட்டேன்ப்பா. கன்ஃபார்மாகவே சொல்லிட்டார். நான் கூட நினச்சா கூட நினைப்பேன்னு கூட சொல்லலை, நினைக்க மாட்டேன். ஆனால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனே பள்ளியானே. கடைசி காலத்தில் உன்னை நினைக்க மாட்டேன். இப்போ நாராயணா நாராயணான்னு சொல்கிறேன். இப்போ சொன்ன நாராயணாவை நான் கடைசி காலத்தில் சொன்னதான் நீ நினச்சிட்டு காப்பாற்று அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்தனை பண்ணார். நம்மளும் அந்த நாராயணனை ஸ்மரிச்சிப்போம். நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய் ஜெய் நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய் ஜெய் நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே. கோவிந்த ஹரே 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 ஜெய் ஜெய் கோபால ஹரே. ஜெய் ஜெய் கோபால ஹரே. ஜெய் ஜெய் கோபால ஹரே.